கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்ணிலேயே தான் கேது இருக்கார். 6ஆம் வீட்டில் சனி பகவான், 7ல் ராகு, 8ல் செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் குரு பகவானோட சேர்ந்துடுறாரு 9ஆம் வீட்டில். 9ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குதூகலமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும். சுக்கிரன் 6ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு புதனோட ட்ராவல் ஆகிடுவார். அப்போ புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். 19ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்துக்கு போயிடுவார். 16ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய நன்மைகளும் சில குழப்பங்களும் இருக்குது. அப்போது அதீதமாக ப்ளஸ்ஸஸ், ஆனால் காஷன் 30%. பட் அந்த 30% நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அந்த 70%மே புல் பண்ணிடும் நெகட்டிவிட்டிக்கு. சரி, இனி ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். சரி, உங்களுடைய லாபஸ்தானத்துலேயும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துலேயும் தான் சூரியன் சுக்கிரன் புதன்றது அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்க போகுது. அப்போ தொழில் சம்மந்தமாக அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட், நியூ டெக்னிக்ஸ். புதன்னா பிளானிங். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆர்கனைசிங் அண்ட் பிளானிங்கில் தான் நமக்கு சக்ஸஸே. ஸோ அப்போ அந்த ஆர்கனைசிங் அண்ட் பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறதுனால பல டெக்னிக்கல் நீங்கள் கையாண்டு அந்த டெக்னிக் மூலிமா, புது ஐடியாஸ் மூலிமா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு லாபகரமாக முடிய போகுது. 19ஆம் தேதி வரைக்கும் அந்த லாபம் பல ரூபத்தில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிக்க கூடாது. குழந்தைகளுக்கு கூட அவங்களுடைய படிப்பில் ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தின் மூலிமா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ மறுபடியும் ஆர்வம் வரும். அப்போ 8 மணி ஆனாலும் எழுந்திரிச்சு படிக்காத குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவ்வளோ விஷயங்கள் சூப்பர். அதுவும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது எந்த பிரச்சனை எப்படி சுற்றி எப்படி முட்டி வந்தாலும் சனி பகவானே 6ஆம் வீட்டில் இருக்கும்போது எல்லா காரியத்திலையும் வெற்றி தான். நட்பு அப்படின்றது எப்படி இருந்தாலுமே அந்த நட்பு பெற்றவர்கள் உங்களுக்கு நன்மையவே செய்வார்கள். ஏன், விரோதிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. விரோதிகளே ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு விரோதம் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால பண்ணவே முடியாத லெவலுக்கு எடுத்துட்டு போய் விட்டுரும். இதெல்லாம் சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மிக 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 பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். இதில் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய 8ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக பெற்றவங்க இருக்கிறதுனால சனி செவ்வாயை பார்க்கறதுனால 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதுவே வீணான பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ எதை நீங்கள் பேசினாலும் எதை நீங்கள் செய்யணும்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் இழுத்துட்டு வந்துடாதீங்க. அவ்வளவு ஏங்க, இதென்னா ஒரு 12 நாள் தானே. ஸோ இந்த 12 நாளில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அதை அப்படியே பொறுமையாக தள்ளி விட்டுருங்க. அதை முடிவே எடுக்காமல் விட்டுருங்க. 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் குரு மங்கள யோகத்துக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, செவ்வாயும் மாறிட்டார். அப்படிம்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மூமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது முடிவுகள் நீங்கள் ஒரு 5ஆம் தேதி எடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னா முதல்லையே பிளான் பண்ணி இந்த மாத பலன் பார்க்கறதுக்கு உண்டான முக்கியமான ரீசனே எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு. நன்மைகள் வர வர சந்தோஷம். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி கால் வைக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காலகட்டம் வீணாகாமல் ஸ்மூத்தாக லைஃப் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே உங்களுக்கு மாத பலனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் எந்த முடிவுகளும் எந்த விஷயத்துலையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசி மேலேயே கேது இருக்கார், குருனுடைய பார்வை இருக்குது. பட் ஸ்டில் உங்களுடைய ஃபேமிலி, அதாவது உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும், என் பார்ட்னர்ன்றது இவங்க 2 பேர் மட்டும் அல்ல. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை சந்தித்து பேசி ஒரு இன்சூரன்ஸே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த ஆப்போசிட் டேபிளில் நீங்கள் ஆப்போசிட்டாக உட்காரவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான். அப்போ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ஜெயம்னு போவீங்க, ஆனால் அங்கே நடக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுட்டு
13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக போயிடும். கணவன் மனைவி உறவில் தயவு செஞ்சு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. வார்த்தைகள் நீங்கள் விடுப்பதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பட் ஸ்டில் உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு 6ஆம் வீட்டில். அதனால என்ன சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள அது சரியா போயிடும், லாபகரமா முடிஞ்சு போயிடும். பெரிய பிரச்சனைக்கு அது கூட்டிட்டு போகாது அப்படின்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் வேண்டாமே, 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டா நல்லது அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கலவை மிக்க பலன்களா இருக்கு. ஆனால் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இல்லை. அதே மாதிரி எந்த வம்பு, எந்த பிரச்சனை, எந்த வில்லங்கோன்னு எது வந்தாலுமே சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால அவர் ஃபைனலாக உங்களை கரெக்டாக வழி நடத்தி எல்லா பிரச்சனையிலிருந்தும் முன்னாடி இருந்து காப்பாற்றிடுவார். இங்கே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். சோர்வு சோம்பல்ன்ற வார்த்தைக்கே இடமில்லை. யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் வந்து சனி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிதானம், சோம்பேறித்தனம், மந்தம் அப்படின்றலாம் இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அதையும் சரி செஞ்சிடுவார். ஆனால் பல ரூபத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்து சரி செஞ்சிடுவார். அதனால இந்த தன்மையை போக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதுக்கு ஏதாவது பிரீத்திகள் பண்ணணும், ராகு கேது பரிகாரம் பண்ணணும்னா இப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களையே குரு பகவான் பார்க்கறதுனாலையும் குரு மங்கள யோகத்தோட அவர் 12ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகிறதுனாலையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் பொண்ணு பார்த்தோ பையன் பார்த்தோ அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா வெறும் பேசிக்கான பொருத்தங்கள் மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தமும் நீங்கள் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி அப்படின்றதையும் பார்த்து பாவ சமயத்தையும் பார்த்து பிறகு நீங்கள் திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் 16ஆம் தேதி சூரியன் வர்றதெல்லாம் பெரிய பெரிய யோகம். விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும்போது அரசு வழி அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து டிலே ஆகிட்டு இருக்கோ அந்த டிலேவெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் 19ஆம் தேதிக்குள்ளே 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் இந்த 3 நாளில் கடகடான பல விஷயங்கள் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் எது மூவ் பண்ணணுமோ டக்குன்னு போய் மூவ் பண்ணிக்கோங்க. ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் சுத்தமாக உங்களை வச்சுக்கணும். எது பண்ணினாலும் அழகாக நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கான சக்ஸஸ் எல்லா ரூபத்துலேயும் வரும். புதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஹைகிரீவரை நீங்கள் கும்பிடுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுங்க. ராகுக்கு எதுக்குண்டான ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல 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 நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சு உங்களால் உங்க குழந்தைகளுக்கு நன்மை பண்ணக்கூடிய வகையிலையும் உங்க பொறுமை நிறைய விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். நிறைய கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு போன 2 வருஷமா ஆரோக்கிய குறைபாடுகள் அதே மாதிரி சர்ஜரி இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் செக்அப் ஒன்று பண்ணிட்டு அவங்க எதை சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ குருமங்கள யோகம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. 9ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சேர்றதுனால நிலம் அமையக்கூடிய யோகம். நிலத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் அரசு வழி தீர்வு வரக்கூடியதுக்கும், சத்ரு பயம் போகிறதுக்கும், சத்ருவே இல்லாமல் ஆகிறதுக்கும், சத்ருன்ற பேர் எல்லாம் சொல்கிறவங்க கூட பொடி பொடி ஆகிறதுக்கும், வழக்குகள் எல்லாம் முடியறதுக்கும் சூப்பராக இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் மகாவிஷ்ணுவை நினச்சி பிரார்த்தனை பண்ணி அவருக்குண்டான விஷ்ணு சகசரநாமம் எல்லாம் நீங்கள் சொல்லி பச்சை கற்பூரம் அப்படின்றத வந்து நீங்கள் உபயோகித்து துளசி தீர்த்தம் குடித்து இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பெருமாளை நீங்கள் வந்து வேண்ட அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருக பெருக உங்களுடைய ஜொலிப்புத்தன்மை பல ரூபத்தில் ஜொலிக்க தான் போகுது இந்த ஜூலை மாதத்தில். ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம்,
9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதுல 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555